குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நவராத்திரி 9வது நாள். இன்று தேவியை நாம் சித்திதாத்திரி தேவி என்ற பெயரிலே வணங்குவோம், வழிபாடு செய்வோம். யார் இந்த சித்திதாத்திரி தேவி என்றால், ஆரம்பத்திலே இந்த உலகங்களை படைத்து அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த பராசக்தி தேவியானவள் இந்த சராசர அண்டங்களை நிர்வாகம் செய்ய மும்மூர்த்திகளை படைத்தார்கள். அவர்களே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் என்ற நாமத்தில். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு மகேஸ்வரர். இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் என்பது ஒரு பதவியாகும். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு மகேஸ்வரர் இருப்பார். மும்மூர்த்திகளை படைத்து அந்த பராசக்தி தேவியானவள், உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். பிரம்மா, நீர் சிருஷ்டியை செய்யும். விஷ்ணு, நீர் காப்பாற்றும் தொழிலை செய்வோம். ருத்ரா, நீ அழித்தல் தொழிலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர்கள் எப்படி இந்த கட்டளையை நிறைவேற்றுவது அறியாமல் அந்த தேவியை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். அப்பொழுது அந்த கடும் தவத்துக்கு மெச்சிய அந்த பராசக்தியானவள் சித்திதாத்திரி என்ற தேவியாக தோன்றி மும்மூர்த்திகளுக்கும் அவரவர் கடமையை செய்ய வேண்டிய தனிச்சக்திகளை அருளினார்கள். அணிமாதி அஷ்ட சித்திகளையும் வழங்கினார்கள். அந்த சித்திகளை கொண்டுதான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்கள் அவரவர் கடமையை ஆற்றிக்கொண்டு இந்த உலகங்களையே நடத்துகிறார்கள். அப்பேற்பட்ட சித்திதாத்திரி தேவியை நாமும் வணங்கி நம் கடமைகளை செய்ய, நம் வாழ்வில் உய்ய, நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் அடைய அந்த பராசக்தியிடமிருந்து சக்தியை பெறுவோம், அந்த மகிமையை பெறுவோம். அஷ்ட சித்திகள்னா என்ன சுவாமி? அவர்களுக்கு கொடுத்தார்கள் சித்திதாத்திரி என்றார்களே என்றால், அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பராகாமியா, ஈஷித்வா, வசித்வா அப்படின்றது தான் அஷ்ட சித்திகள் அப்படின்னு பேர் பண்ணுவாங்க. இந்த அஷ்ட சித்திகளை பெற்றவர்கள் தான் சித்தர்கள். சித்தர் அப்படின்ற வார்த்தைக்கு சித்தி பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம கூட போகிறோம் இல்லையா, நிறைய சித்தர் கோவிலுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுறோம், அவங்கள வழிபாடு செஞ்சு வரோம். சித்தர்னா யார்? சித்திகளை பெற்றவர். சித்தின்னா என்ன? இந்த அஷ்ட சித்திகளை பெறுவதான் சித்தி பெற்றவர், சித்தர் என்றும் அழைக்கப்படும். அப்போ பிரம்மாவும் ஒரு சித்தர் தான், விஷ்ணுவும் ஒரு சித்தர் தான், மகேஸ்வரனும் ஒரு சித்தர் தான். அனைத்து சித்திகளையும் வழங்கக்கூடிய அந்த பராசக்தியே பரமசித்தர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த அஷ்ட சித்திகள்னா இன்னும் கொஞ்சம் என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அணிமா அப்படின்னா மிகச்சிறிய உருவமாக மாறுவது. அதாவது நம்ம 6 அடி உயரம் இருக்கோம், அப்படியே அணுவில் அணுவாக சின்னதாக ஒரு கொசு மாதிரி, ஒரு ஈ மாதிரி, ஒரு சின்ன லெவலில், ஒரு பாக்டீரியா லெவல், ஒரு வைரஸ் லெவல், அது மாதிரி சின்னதாக மாறுவது அணிமா அப்படின்னு சொல்கிறோம். மகிமா அப்படின்னா பெருசாக மாறுது. பெருசுன்னா 6 அடின்றது 60 அடியாக தெரியலாம், 600 அடியாக தெரியலாம், ஒரு மலை அளவுக்கு உயரலாம், ஆகாய அளவு தரிசனம் கொடுக்கலாம். இதான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்து நம்ம பார்க்கறது அது மகிமா. கரிமா, கரிமான்னா மிகவும் கனமாக மாறுவது. ஆள் 1 கிலோ இருக்கிறது 10,000 கிலோ ஆகிடும். நம்ம ஒரு 50-60 கிலோ இருக்கும் வெயிட்டு. அப்படி 600 கிலோ 60,000 கிலோவை நம்ம மாறலாம். அது மாதிரி ரொம்ப பலுவாக மாறுறது தான் லகு. அடுத்து கரிமா. அடுத்து லகு. லகு என்றால் வெயிட்டே இல்லாமல் காற்றுல பறக்கிற அளவுக்கு, பஞ்சு மாதிரி, காற்றோட காற்றா அப்படி இப்படி வானத்தில் போகிறதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஒரு பலூன் மாதிரி, இப்படி பலுவே இல்லாமல் பாவது லகு. அடுத்து பிராப்தி. பிராப்தி என்றால் நம்ம எந்த ஒரு பொருளையும் நினைத்த மாத்திரம் நம்ம கையில் வரும். நம்ம நினைப்போம் இல்லையா, சாய்பாபாலாம் மனசில் எப்படி நினைக்கிறாங்க, இப்படி கை நீட்டின உடனே சிவலிங்கம் வருது டக்குன்னு. எப்படி அதெல்லாம் வருது? ஒன்று நினைக்கிறாங்க, டக்குன்னு கை எடுத்தாருங்க, ஸ்வீட்டு கொடுத்தாருங்க, எப்படி நடக்குது? இதெல்லாம் தான் அந்த பிராப்தி சித்தியினுடைய மகிமை. பராகாமியம். பராகாமியம்னா அவங்க மனசில் ஏதாவது ஒன்று நினைச்சாங்கன்னா உடனே அவங்களால நடத்த முடியும். நம்மளால் நடத்த முடியுமா? நம்ம ஆசை தான் பண்ண முடியும், பகவான் தான் ஆசீர்வாதம் பண்ணும். ஆனால் சித்திதாத்திரி தேவியை வணங்கி உங்களுக்கு வேண்டியது கேட்டிங்கன்னா அதை அடையக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி உங்களுக்கே அம்மா கொடுப்பாங்க. ஆகையால் பிராகாமிய சித்தி, எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்ச மாத்திரத்தில் அடையலாம். அடுத்து ஈஷித்வா. ஈஷித்வான்னா அனைத்து உயிரினங்கள் மீதும் ஒரு அடக்கும் திறமை. உதாரணத்துக்கு பாம்பு ஓடிண்டே இருக்கு, நீங்கள் நினைச்சா அது கம்மு நின்றுடும். ஒரு மாடு முட்டை வருது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். இந்த மாதிரி எது மேலேயும் சரி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரது தான் ஈஷித்வா.
வசித்துவன்னா வசீகரணம், எதையுமே வசீகரணம் செய்வது. எந்த உயிரினமும் நம்ம சொன்னபடி கேட்குற மாதிரி செய்ய வைக்கிறது பேர் தான் வசித்துவம். இந்த அண்ட சராசரத்தில் எந்த ஒரு உயிரினமையும் நம்ம வசீகரணமால சரி செய்ய முடியும், நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியும். சில பழைய காலத்து பக்தி படங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பசு இருக்கும், அந்த பசு வேதம் சொல்லும். எப்படி சொல்லுறது? வசித்துவ சித்தி, இந்த சித்தருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தியின் மகிமை. ஆகையாலே நமக்கு இந்த மாதிரியான அஷ்ட சித்திகளையும் தரக்கூடியவர் சித்திதாத்ரி. இதை கேட்குறவங்க நிறைய பேர் நினைப்பாங்க, சார் மலை அளவுக்கு உயர்றது, கொசு அளவு, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? எங்களுக்கு வேண்டியது டப்பு, மணி மணி, வாழ்க்கையில் நிறைய பணம் வேணும், சொர்ணம் வேணும், எங்களுக்கு நிறைய சொத்து சுகம் வேணும், இடங்கள் வேணும், நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இதுதானே சார் எங்களுக்கு வேணும். நினச்சி பாருங்க, அஷ்ட சித்திகள் வழங்கக்கூடிய அந்த தேவியிடம் நம்ம சின்னதாக ஒரு 10,000 வேணும், ஒரு 10 லட்சம் வேணும், ஒரு 10 கோடி வேணும், ஒரு 100 கோடி வேணும், இல்லை ஒரு 10 ஏக்கரா இடம் வேணும், இல்லை அந்த பில்டிங் எனக்கு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இதெல்லாம் என்ன தோன்ற ஒரு ஆசை. எவ்வளவு சின்ன விஷயம் நினச்சி பாருங்க. அப்பேற்பட்ட மகிமலை வழங்கக்கூடிய சித்திதாத்திரி தேவி இந்த சின்ன வரத்தை நம்ம கொடுக்க மாட்டாங்களா? நம்ம அந்த அம்மா வேண்டி அது அடைய முடியாதா? நினச்சி பாருங்க, நிச்சயமா அடைய முடியும். இன்றைய தினம் அதற்கென்றே உகந்த மிகச்சிறந்த நாள். இந்த 9வது நாள் அந்த தேவியை, சித்திதாத்ரி தேவியை வணங்கி நாம் இந்த வரத்தை பெற்றுருவோம், நம்ம வாழ்க்கையில் வேண்டியதை நம்ம அடைஞ்சிருவோம். இதை விட நமக்கு என்ன வேலை? ஆக நாம் எல்லாம் இப்போ நிறைய பேர், சார் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம், பிஸ்னஸில் பிஸியாக இருக்கும், நீங்கள் இப்போ தான் வீடியோ விடுறீங்க, எப்போ சார் செய்கிறது? பேரே நவராத்திரிங்க, ராத்திரி தான் மகிமை. 6 மணி மேலே உட்காருங்க, நல்லா சிரத்தையாக பண்ணுங்க. சார் நைட்லாம் நாங்கள் பேசி பகலில் பண்ணுங்க, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ. இன்னொரு பியூட்டி தெரியுங்களா? இந்த 9வது நாள் இந்த நவமி என்றது நமக்கு மத்தியானத்துலேருந்து தொடங்கி நாளை மதியம் வரையும் இருக்குது. ஆகையாலே உங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் பகல், இரவு, மறுபடியும் நாளைக்கு பகல், நாளைக்கு ஏர்லி மார்னிங் கூட இருக்கு. ஆகையால இந்த சித்திதாத்ரி தேவியை வழிபாடை மிஸ் பண்ணாதீங்க. சரி, நாங்கள் என்ன சார் பண்ணணும்? மகிமையான ஏதாவது பக்கத்தில் இருக்கிற தேவி கோயிலுக்கு போங்க, அந்த அம்பாளை சித்திதாத்ரியா நினைச்சு ஒரு 9 விளக்குகளை ஏற்றுங்க. அம்பாளுக்கு வெள்ளை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யுங்க. அம்பாளை நோக்கி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, ஓம் ஹ்ரீம் சித்திதாத்ரி தேவியை நமக, ஓம் ஹ்ரீம் சித்திதாத்ரி தேவியை நமக, ஓம் ஹ்ரீம் சித்திதாத்ரி தேவியை நமக, அப்படி என்ற இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அம்பாளிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கும். நிறைய பேருக்கு ஆரோக்கியம் சரியில்லை, நிறைய பேருக்கு வேண்டிய நல்ல வேலை இல்லை, நிறைய பேருக்கு போதிய அளவுக்கு பண வசதிகள் இல்லை, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறேன், கிடைக்கல, நிறைய பேருக்கு பிள்ளை பேர் இல்லை, நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க, எல்லா வசதியும் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அனைத்து விதமான எலிஜிபிலிட்டி இருக்கும், குழந்தை பிறக்கலை, ஃபெர்டிலிட்டி கிளினிக்காக போய் அலைகிறான், 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணான். சில பேர் பில்லி, சூனியம், ஏவல் போன்றதால் பாதிக்கப்பட்டு பிளாக் மேஜிக்கில் அதுலேருந்து விடுபட முடியாமல் பல லட்சங்களை செலவு பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சில பேர் கோர்ட்டு கேஸுன்னு போய் அல்லாடிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒன்லி ஒன் ஃபார்முலா. இன்னைக்கு சித்திதாத்ரி தேவியை வழிபட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார மனமுருகி நீங்கள் வேண்டுங்க, நிச்சயமாக நடக்குங்க, நிச்சயமாக நடக்கும். நீங்களும் இந்த அம்பாளை வணங்கி வேண்டிய வரத்தை பெற்று உங்களது அனுபவங்களை நம்மளோட சேனலில் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அது மற்றவங்களுக்கும் ஊக்கம் தரும். நீங்கள் செய்து ப்ராயர் செஞ்சு இப்போ நம்ம மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன நடந்தது, சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, அதை நம்ம பதிவிடும்போது மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும். அவங்களையும் முயற்சி பண்ணலாங்கிற ஆசை அவங்களுக்கும் ஏற்படும். பக்தி தாங்க இம்பார்ட்டண்ட்டு. தேவி பொருட்களும் ஆடம்பரத்தையும் லைக் பண்ணுறதில்ல, பக்தியை ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ பக்தியாக செயல்படுங்க. இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை செய்யுங்க, மற்றவங்களுக்கு இனிப்பு கொடுங்க. அம்பாளுக்கு பாமோகிரானைட் சொல்லுவோம் இல்லையா, மாதுளம் பழம், வாழைப்பழம் போன்ற சிறப்பான பழங்களை சமர்ப்பணம் பண்ணுங்க. நல்ல விதவிதமான மலர்களை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்கிறது அஷ்ட சித்திகளை தரக்கூடிய அளவுக்கு மகிமையான நாள். ஆகையால் உங்களால் என்ன மேக்சிமம் முடியுமோ நல்லா சிறப்பாக செஞ்சு உங்கள் வாழ்க்கையை பொன்னானதாக மாற்றுங்க. நீங்கள் அனைத்து விதமான சுக சந்தோஷங்களோடனும் வாழ்க்கையில் வெற்றியே சூழ்ந்து வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
நவராத்திரி வழிபாடு 9வது நாள் சிறப்பாக அமையட்டும். இந்த 9வது நாளிலே மற்றவர்களுக்கு கிரந்தங்கள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற கிரந்தங்கள், ஏதாவது ஸ்தோத்திரங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, என்னமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி புண்ணியமான கிரந்தங்களை வாங்கி ஃப்ரீயாக கொடுக்கறது ரொம்ப புண்ணியத்தை தரும். மற்றும் அப்படி படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஒரு 8 வயசு குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பென்சில் பாக்ஸு, பென்சில், பென்னு, இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸு, அவங்களுக்கு பிடிச்சமானது, குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ வைக்கிறதுனால ஒரு குறைஞ்சது ஒரு 9 பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை கூட நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் செய்யுங்க. அனைத்து விதமான சுகங்களும் பெற்று உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அன்பர் வேணுகோபால். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வழங்குங்க. நன்றி.